சென்னை மாநகராட்சியில் ஒரு ஜோனில் துப்புரவு தொழிலாளிகளாக பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு பாலியல் சீண்டல் இருக்கிறது என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு ஒரு செய்தி வெளியிடுகிறது. 28 ஏப்ரல் 2025 அன்று இந்த செய்தி வெளியிடுகிறது. பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. லத்திகா என்ற சானிட்டரி ஒர்க்கரு 13 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறது, அந்த லத்திகா சொல்கிறது என்னென்னா, நான் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நான் அந்த துப்புரவு பணியை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்னோடய ஜோனில் என்னை போலவே பணியாற்றக்கூடிய சக துப்புரவு தொழிலாளிகளாக பணியாற்றக்கூடிய பெண்கள் பயோமெட்ரிக்கில் கையை வச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க, வேலை செய்கிறதில்ல. அவங்க வேலையையும் சேர்த்து நான் செய்கிறேன். நான் என்னோடய சூப்பர்வைசர்கிட்ட போயிட்டு, என்ன சார் அவங்கெல்லாம் வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணு. என் பையனுக்கு வயசு 20 வயசாகுது, என்னை பார்த்தீங்கல்ல, எனக்கு 50 வயசு, அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. எனக்கு 50 வயசு, இந்த வயசில் போய் என்ன இப்படி கேட்குறானே, நான் இதை வெளியில் சொல்கிறது கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது. இது போல் 3-4 தொழிலாளிகள். ஜெயபாரதின்னு இன்னொரு பெண், அதுவும் பெயர் மாற்றப்பட்ட பெயர். அது 5 நிமிஷம் வெயிலுக்காக நான் உட்காந்தா கூட சூப்பர்வைசர் அப்படி திட்டுவார். என்னை இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுற இடத்துல பாலியல் சீண்டல்ன்ற விஷயம் என் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்னை வேலைக்கு போட மாட்டாங்க. நான் போய் சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியம் ஏதோ எங்கள் வீட்டில் எனக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக உதவியாக இருக்குது, அதனால நான் இந்த வேலைக்கு வர்றேன். இங்கே எங்களை இப்படி பண்ணால் நாங்கள் எங்கே போய் முறையிடுறது என்று இந்த செய்தி வெளியாகிறது.